ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இது கைனமேட்டிக்ஸோட பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே நம்ம மோஷன் டைமென்ஷன் அதுக்கப்புறம் வெக்டார்ஸ் 2 லெசனையும் பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸோட பார்ட் 3. இதை நீங்கள் ஜென்ரலாக ஒரு தனி லெசன் எடுத்துக்கலாம். ஸோ இதை இன்னொரு பேரில் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா மோஷன் இன் 2 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மோஷன் இன் அ பிளேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லலாம். இந்த லெசனில் 3 பேர் சொல்லலாம்: மோஷன் இன் அ 2 டைமென்ஷன், மோஷன் இன் அ பிளேன், ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா நீட்டுக்கும் ஜேஇ மெயின்ஸ்க்கும் 1 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ், கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ் அகாடமி சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட அல்டிமேட் பேட்ச் 2020ல இன்னும் நீங்க சேராம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குற போய் ஜாயின் பண்ணீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே 1 டைமென்ஷன் மோஷன்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷன் மோஷன்லேயே நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரவுண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஒரு பாலை வச்சு நான் ஹரிசாண்டலாக ரொட்டேட் உருட்டி விட்றேன் அப்படின்னா ஸோ அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 1 டைமென்ஷன் மோஷனில் தான் போகும். இதே வந்து நம்ம ஆக்சிஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணும்போது இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், வெர்டிகல் வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எடுத்துக்குவோம். ஸோ இந்த பால் இப்படி மூவ்மெண்ட் ஆகிறத வச்சு பார்க்கும்போது நம்ம எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து தான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்து அதே இடத்துல தான் இந்த பால் இருக்குது. ஸோ இது வந்து மோஷன் இன் 1 டைமென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து ஒரு பாலை நான் இப்படி வெர்டிகலா மேலே தூக்கி போடும்போது இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் அந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ வெலாசிட்டியோ ஆக்சிலரேஷனோ இருக்க போகுது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து 1 டைமென்ஷன் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மோஷனையும் நம்ம கம்பைன் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ அது ஜென்ரலா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்லேயே 4 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இருக்குது. ஸோ அந்த 4 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைலோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்க்ளைன்ட் பேஸ் ஸ்பெஷல் கேசஸும் இருக்குது. ஸோ ஆஸ் அ டோட்டலா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது. அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஈஸியா தான் டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டினா தான் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல், ஸோ இது வந்து நம்ம கிரிக்கெட்டை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கிரிக்கெட்ல 6 அடிக்கும் போது எப்படி அடிப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஆக்சிஸ் டுவர்ட்ஸ் 1 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2ஐயும் நம்ம கம்பைன் பண்ணி போறோம். ஏற்கனவே வெக்டர்ஸ் லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திருந்தோம் ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ வெக்டரா இருந்தது அப்படின்னா இதை நம்ம ரிசல்யூட் பண்ணும்போது டீட்டா இருக்கிற காம்போனன்ட் ஒன்னாவும் டீட்டா இல்லாத காம்போனன்ட் ஒன்னாவும் ரிசால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ரிசால்வ் பண்ணி கிடைச்சது 2 மாதிரியே தான் இந்த ஒய் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம ரிசல்யூஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன வெக்டாரா இருந்திருக்கும், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் வெக்டாரா இருந்திருக்கும். நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் வெக்டாரா எதை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெலாசிட்டி வெக்டார் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆக்சலரேஷன் வெக்டார் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து வெலாசிட்டி வெக்டார் தான் வைப்போம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பாலை வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னாலே நம்ம ஒரு வெலாசிட்டி தான் இதுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த வெலாசிட்டி தான் இட் வில் டிராவலிங் எ சர்டைன் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ போட் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. ஸோ நான் கிரவுண்ட்ல இருந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், நம்ம மேக்ஸிமம் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா எடுத்துக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு டீட்டால வந்து பார்த்தீங்கன்னா நான் த்ரோ பண்றேன். இப்படி த்ரோ பண்ணும்பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்டைல் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான ப்ரொஜெக்டைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ வித் இது கிரவுண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, ஒரு யூ ஷேப், இன்வெர்டட் யூ ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா, இன்வெர்டட் யூ ஷேப்ல இருக்கும். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அடுத்த ப்ரொஜெக்டைல்ஸ் வந்து அடுத்தடுத்து இதுல பார்க்கலாம். ஆப்ளிக் ப்ரொஜெக்டரோட ஜென்ரலான ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இல்லைன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு டீட்டாங்கிற ஆங்கிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்றேன். ஸோ அது இந்த மாதிரியான ஒரு பாத்தை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிராவலிங். ஸோ எவ்வளவு வெலாசிட்டியில் நான் இனிஷியல் வெலாசிட்டியில த்ரோ பண்றேன் அப்படின்னா யூ வெக்டார் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் வெக்டார்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ் படி நம்ம யூ வெக்டார் பிரிக்க முடியும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எப்படி பிரிக்கலாம், டீட்டா இருக்கிற காம்போனன்ட் யூ வெக்டார் காஸ் டீட்டா. இதே டீட்டா இருக்கிற காம்போனன்ட்டுக்கு பர்பண்டிகுலரா இன்னொரு காம்போனன்ட் இருக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பர்பண்டிகுலரா ஒய் காம்போனன்ட் இருக்குது, அதை வந்து நம்ம சைன் டீட்டாவை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏற்கனவே நான் வெக்டர்ஸ் லெசன்ல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா யூ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வெலாசிட்டி ஒய் டைரக்ஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஜெனரல் நோட்டிபிகேஷனுக்காக. இதே வந்து பாத்தீங்கன்னா
இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். சரிங்களா? வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான சேம். ஸோ அப்போ யூஎக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? யூஎக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட். அப்போ ஏஎக்ஸ் ஆக்சிலரேஷன் இன் எக்ஸ் என்னது u கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா ஆக்சிலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் வில் பி ஜீரோ. ஆக்சிலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் வில் பி ஜீரோ. ஆக்சிலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் வில் பி ஜீரோ. இதே வந்து y டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? சோ இதுல வந்து நம்ம என்னென்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் டைம் ஆஃப் ஃபிளைட், அதுக்கப்புறம் ஹெச் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆயிருக்குது. ஸோ இந்த 4 கண்டிஷனையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் வெலாசிட்டி வெக்டர் அட் பர்டிகுலர் டைம். ஸோ டோட்டல் மோஷன்ல எவ்வளவு பர்டிகுலர் டைம். ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜெனரல் ஈக்குவேஷன் அப்படின்னு என்னன்னா ஸோ அந்த ஈக்குவேஷன் மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y is equals to mx plus c என்னது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சது. இப்போ y is equals to 3x plus 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தனமே கண்டுபிடிச்சிடலாம் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி. ஸோ அப்போ இந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டைலுக்கு என்ன ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஜெனரல் ஈக்குவேஷனை வந்து நம்ம கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் அந்த ஜெனரல் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஈக்குவேஷனுக்கான அந்த பாத் ஆஃப் த மோஷன் வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்டைலா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படிங்கிறது டோட்டல் டைம் இன்டர்வல் பிட்வீன் த இனிஷியல் பாயிண்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட். ஸோ இனிஷியல் பாயிண்ட் என்னது நான் வீசுறேன், இங்கிருந்து வீசுறேன். ஸோ கடைசியா எங்க போய் சேருது, இந்த இடத்துல போய் சேருது. அப்போ ஆஸ் அ டோட்டலா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது. அந்த டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்கூடிய டோட்டல் டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட். ஸோ ஹெச் மேக்ஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ஒன் டைமென்ஷன் மோஷன்ல ஃபைனல் வெலாசிட்டி வில் பி ஜீரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ த்ரூ அவுட் த மோஷன் யூஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறாது, அதே கான்ஸ்டன்ட் வேல்யூவோட தான் இருக்கும், யூ காஸ்டிட்டாவே தான் இருக்கும். பட் யூ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யூ ஒய் மாறும். ஸோ அப்போ இந்த ஹெச் மேக்ஸ் அப்போ வி ஒய் ஃபைனல் வெலாசிட்டி இந்த ஒய் டைரக்ஷன் வில் பி ஜீரோ. ஆனா ஃபைனல் வெலாசிட்டி வில் பி எக்ஸ் டைரக்ஷன் வில் பி யூ காஸ்டிட்டா. சரிங்களா? ஸோ அது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா எந்த இடத்துல யூ வி ஒய் வந்து ஈக்குவல் டு ஜீரோ மாறுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஹையஸ்ட் பொசிஷன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த டோட்டல் மோஷன்லயே வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு டோட்டல் ஹைட் இருக்கிறதுல எவ்வளவு அதிகமான ஹைட் டிராவல் பண்ணிக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் மேக்ஸ். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸோ இனிஷியல் பாயிண்ட்டுக்கு ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் டைரக்டா ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது ரேஞ்ச். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ டீட்டா. ஸோ ரேஞ்ச் வந்து எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெலாசிட்டி அட் டைம் டி. ஸோ நம்ம இந்த இடத்துல இனிஷியல் சொல்லிட்டோம். இனிஷியல் வந்து யூ சைன் டீட்டா இருக்கும், யூ காஸ் டீட்டா இருக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸோ நான் இது வந்து பாத்தீங்கன்னா மாறல. ஒய் டேர்ம்ல இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா மாறல. பட் சாரி எக்ஸ் டேர்ம்ல இருக்கிறது மாறல, பட் ஒய் டேர்ம்ல இருக்கிறது மாறுது. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஒவ்வொரு பார்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல நான் வந்து மெஷர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டைம்ல நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு வெலாசிட்டியோட வேல்யூ டிஃபரன்ஸா கிடைக்கும், டிஃப்ரெண்டா கிடைக்கும். ஏன்னா விஒய் வந்து பாத்தீங்கன்னா மாறுது. ஸோ அதுக்கு நான் ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் மாதிரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஸோ அதை வச்சு நம்ம டீட்டா வேல்யூ டைம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், அந்த வெலாசிட்டி ஏவா வெலாசிட்டி பியா. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷனையும் பார்ப்போம். ஸோ மொத்தமா இந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 5 பாயிண்ட் பார்த்துட்டோம் அப்படியே இந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ளிக் ப்ரொஜெக்டைலோட ஜெனரல் ஈக்குவேஷன் பார்த்தலாம். ஸோ ஜெனரல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு மொத்தம் 2 ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஈக்குவேஷன் 2ஐயும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டேன் டீட்டா மைனஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்டூ ஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஜெனரல் ஈக்குவேஷன். ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டேன் டீட்டா மைனஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இன்னொரு ஜெனரல் ஈக்குவேஷன் என்னன்னா ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டேன் டீட்டா 1 மைனஸ் எக்ஸ் பை ஆர். ஆர் அப்படிங்கிறது ரேஞ்ச். ஓகேங்களா? ஆர் அப்படிங்கிறது ரேஞ்ச். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா? இது ஆப்ளிக் ப்ரொஜெக்டைலுக்கு. ஸோ இது எப்படி டிரைவ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிரைவ் பண்ணி காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதோட ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா S is equals to நம்ம மோஷன் இன் ஒன் டைமென்ஷன்ல பார்த்தா தான் S is equals to ut plus half at square. ஸோ இந்த ஃபார்மேட் வச்சு தான் நம்ம கொண்டு வர போறோம். ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம்.
ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஆக்சலரேஷன் டேர்மும் டி டேர்மும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ நம்ம ஆக்சலரேஷன் டேர்மை ஈஸியாக எழுதிடலாம், மைனஸ் ஜின்னு எழுதிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி தான் ட்ராவல் ஆக போகுது. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம ஜி எடுக்க முடியும். ஸோ ஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கீழே தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம போடக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து மேலே போகிறங்காட்டி ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஜின்னு எடுக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மோஷன் இன் டைமென்ஷன் சாப்டர்லேயே சொல்லியிருந்தேன். அப்போ ஏவை கண்டுபிடிச்சாச்சு, ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஜி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் டீயை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் டீயை கண்டுபிடிக்கிறதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸோ ஒய் ஆக்சிஸ்ல விஒய் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனால் விஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால யூஎக்ஸ் விஎக்ஸ் ஆர் யூஎக்ஸ் இதை மட்டும் நான் எடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கண்டுபிடிக்க போறேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ யூஎக்ஸ் ஜென்ரலான ஈக்குவேஷன் தான், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன் சிம்பிளா. ஸோ எக்ஸ் பை டி. ஸோ எனக்கு இந்த டி தான் வேணும். டி இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஎக்ஸ். யூஎக்ஸ் என்ன எழுதலாம், யூ காஸ் டீட்டான்னு எழுதலாம். யூ காஸ் டீட்டா இன்டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டி. சாரி, எனக்கு டி வேணும்னா யூ கீழே தான் கொண்டு வந்தாகணும். ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் இல்லை, டி இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டிவைடட் பை யூ காஸ் டீட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீக்கான ஈக்குவேஷன். ஸோ எனக்கு ஏக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டையும் கொண்டு போய் இதுல நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ. யூ அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. யூ டீக்கு பதிலாக எக்ஸ் டிவைடட் பை யூ காஸ் டீட்டா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு பதிலாக யூ ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா, யூ ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். யூ ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் 1/2 ஜி டி. டீக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ வி ஒய் நம்ம என்ன எழுதலாம், வி ஒய் வந்து யூ சைன் டீட்டா எக்ஸ் டிவைடட் பை யூ காஸ் டீட்டா அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 1/2 ஜி எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் யூ யூ கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் tan theta minus 1/2 gx square divided by u square cos square theta. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனரலான ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூ ஒய் போட்டம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன் போட்டம் அப்படின்னா ஸோ நம்ம டி கண்டுபிடிக்கும் போது எதை யூஸ் பண்ணியிருந்தோம், டி கண்டுபிடிக்கும் போது ஒன்லி யூ எக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு இந்த டோட்டலா இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனை பொறுத்த வரைக்கும் யூ எக்ஸும் வரணும், யூ ஒய் டேர்மும் வரணும். நம்ம இந்த இடத்துல யூ எக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற எந்த இடத்துல வெலாசிட்டி டேர்ம் வரும் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த டி டேர்ம்லயும் வராது. ஆக்சலரேஷன் டேர்முக்கு தான் மைனஸ் ஜி போட்டோம். ஸோ இந்த டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா டி அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பட் இந்த யூ மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதனால யூ ஒய்யையும் நம்ம உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்தினால யூ ஒய் போட்டோம். ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான். ஸோ நமக்கு ஜெனரலான ஈக்குவேஷன் y is equals to x tan theta minus 1/2 gx square divided by u square cos square theta. ஸோ நமக்கு ஜெனரலான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஸோ நீங்க மேக்ஸிமம் வந்து இந்த ஃபார்முலா ரெண்டு தெரிஞ்சாலே போதுமானது. பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட் கண்டுபிடிக்கலாம். ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சிடறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டைம் ஆஃப் அசன்ட்டும் டைம் ஆஃப் டிசன்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ as a டோட்டல் மோஷன் இதுன்னா நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்கிறேன். ஸோ ஹெச் மேக்ஸ் வழியே ரெண்டா பிரிச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மேலே போற வரைக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கீழே வருது. ஸோ டைம் ஆஃப் அசன்ட் அப்படின்னா நம்ம வீசுற இடத்துல இருந்து மேக்ஸிமம் பொசிஷன் ஹெச் மேக்ஸ் போற வரைக்கும் எடுத்துக்கூடிய டைம் தான் டைம் ஆஃப் அசன்ட். இதே டைம் ஆஃப் டிசன்ட் அப்படிங்கிறது ஹெச் மேக்ஸ்ல இருந்து மறுபடியும் கிரவுண்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு டைம் டேக் பண்ணுதோ அதான் வந்து டைம் ஆஃப் டிசன்ட். ஸோ டைம் ஆஃப் அசன்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு ஜெனரலான ஈக்குவேஷன் தெரியும், v = u + at. ஸோ இதை வச்சு நம்ம கொண்டு வர போறோம். ஸோ இப்போ நம்ம டைம் ஆஃப் அசன்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ மேலே போகிறது, சரிங்களா, மேலே போகிறங்காட்டி மைனஸ் ஜி. ஸோ யூ என்னது யூ. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம இந்த கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஹெச் மேக்ஸ் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா, அதனால ஒய் ஆக்சிஸ் டேர்மே போட்டுங்க. அப்ப என்ன வரும், யூ ஒய் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி ஹெச் மேக்ஸ் எவ்வளவு 0. ஹெச் மேக்ஸ் எவ்வளவு 0. அப்போ யூ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜி டி ஏ. ஓகேங்களா, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு டி என்ன கிடைக்கும், டி ஏ ஈக்குவல் டு யூ சைன் டீட்டா டிவைடட் பை ஜி கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டி ஏ. ஆனா டைம் ஆஃப் ஃபிளைட் என்னது டி ஏ பிளஸ் டைம் ஆஃப் டிசன்ட். ஓகேங்களா, டைம் ஆஃப் டிசன்ட் கிடைக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல இருந்து எடுக்கணுமா, அதுக்கு u பிளஸ் ஏடி. ஓகேங்களா, சோ ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு இந்த இடத்துல என்னன்னு தெரியும். சோ இதே இந்த நான் தூக்கி போடுற வெலாசிட்டி தான் இந்த இடத்துல வரும். நெக்லெக்டிங் த ஏர் ஃபிரிக்ஷனை விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துலயும் நான் தூக்கி போடுற அதே வெலாசிட்டி தான் வரும். சோ நான் வந்து மறுபடியும் ஒய் ஆக்சிஸ் வெளியே எடுத்துக்கிறேன். சோ u sin theta y axis with respect to y axis தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா x axis பொறுத்து நான் டைம் ஆஃப் ஃபிளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்க முடியாது. ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி h max is 0 பிளஸ் g t d. சோ நான் ஏன் பிளஸ் g எடுத்தேன்னு தெரியும். ஏன்னா x டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கீழே தான் இருக்குது, அதே மாதிரி g வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் g எடுக்கிறேன். இப்போ t ஈக்குவல் டு u sin theta divided by g. சோ அப்ப ரெண்டை பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், ரெண்டை பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்,
டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு TA plus TD. ஸோ எல்லா டைம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2U sin theta divided by G. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட்டோட ஈக்குவேஷன். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா Hmax கண்டுபிடிக்கிறோம். ஸோ Hmax கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா V square is equals to U square plus 2AS. ஸோ இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். என்ன S டேர்ம் இருக்குது, நான் Hmax ஈஸி அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த Hmaxக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த மோஷனே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த மோஷன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு Hmax ரீச் பண்றப்ப ஃபைனல் வெலாசிட்டி வில் பி 0. அப்போ 0 is equals to U square. ஸோ நான் டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு எடுத்த மாதிரியே வித் ரெஸ்பெக்ட் டு Y ஆக்சிஸ் தான் Hmax. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து X ஆக்சிஸ்ல இல்லை. ஏன் அப்படின்னா Hmax வந்து வித் ரெஸ்பெக்ட் டு Y ஆக்சிஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்படி கால்குலேட் பண்ண போறது இல்லை. அது வந்து ரேஞ்ச் தான் இப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ Hmax வந்து நம்ம இப்படி தான் கால்குலேட் வித் ரெஸ்பெக்ட் டு Y ஆக்சிஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ Y ஆக்சிஸ் U Y ஸ்கொயர். ஸோ அதனால தான் வெலாசிட்டி Y ஸ்கொயர் போட்டேன் பிளஸ் 2G. ஸோ பிளஸ் போட்டாலும் மைனஸ் தான் போடணும் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குது. பட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்வேஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ மைனஸ் G இன்டூ எஸ்க்கு பதிலாக நம்ம Hmax போட்டுக்கலாம். ஸோ Hmax இந்த டேர்ம் ஃபுல்லாக இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு அப்படின்னா Hmax இஸ் ஈக்குவல்ஸ் டு U Y ஸ்கொயர். நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2G வந்து கீழே வந்துடும். ஸோ Hmaxக்கான ஃபார்முலா என்னது? ஸோ Hmaxக்கான ஃபார்முலா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா U ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2G. ஸோ நம்ம சொன்ன 5 ஈக்குவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டிரைவ் பண்ணணும். ஓகேங்களா? ரேஞ்ச் டிரைவ் பண்ணணும். ஸோ ரேஞ்சை டிரைவ் பண்ணிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கூடிய ஃபார்முலா என்ன? S is equals to UT plus half AT square. ஸோ நான் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டைம் ஆஃப் ஃபிளைட்டும் Hmax நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டைரக்ஷன் வச்சு எடுத்திருப்போம். ஆனால் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல தான் இருக்கும் போது அப்போ நான் எக்ஸ் டேர்மே எடுத்துக்கலாம். எக்ஸ் டேர்மை பொறுத்த வரைக்கும் AX என்னது 0. AX is equals to 0. அப்போ இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆயிரும். அப்போ S is equals to UX என்னது U cos theta. UX என்னது U cos theta. ஸோ ஆஸ் அ டோட்டலுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் இப்படி தூக்கி போறேன்னா இந்த டோட்டலுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டோட்டல் டைம் என்னது TF நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணா கதை முடிஞ்சது. ஓகேங்களா? TF வந்து சப்ஸ்டியூட் பண்ணா கதை முடிஞ்சது இன்டூ 2U sin theta divided by G. ஸோ U ஸ்கொயர் 2 sin theta cos theta divided by G. ஸோ இதுக்கான இன்னொரு ஃபார்மேட் என்னன்னா 2 sin theta cos theta என்ன வேல்யூ அப்படின்னா sin 2 theta. அப்போ U ஸ்கொயர் divided by G. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல்ஸ் டு U ஸ்கொயர் sin 2 theta divided by G எழுதலாம். இல்ல அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா 2UY UX divided by G அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ U cos theta எழுதலாம், UX அப்படின்னு எழுதலாம், U sin theta UY எழுதலாம். அப்போ 2UY UX divided by G அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஆஸ் அ டோட்டலா இப்போ நம்ம வந்து 4 ஈக்குவேஷன்ஸ் பார்த்துக்கிறோம். ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன், டைம் ஆஃப் ஃபிளைட், ரேஞ்சுக்கான 3 ஈக்குவேஷன், Hmaxக்கான ஈக்குவேஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து எந்த டீட்டால வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமமா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரேஞ்சுக்கான டைரக்ட் ஃபார்முலா எழுதிடலாம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல்ஸ் டு U ஸ்கொயர் sin 2 theta divided by G. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா U ஸ்கொயர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், G இன்னும் 10 தான் எடுத்துக்க போறோம். அப்போ sin 2 thetaவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரேஞ்சோட வேல்யூ மேக்சிமமா தான் இருக்கும். ஸோ அப்போ sin thetaவோட மேக்சிமம் வேல்யூ 1 தான். அப்போ sin 2 theta equal to 1 போடலாம். அப்போ sin 2 theta equal to sin 90 degree. அப்போ 2 theta equal to 90 degree. அப்போ theta equal to 45 degree. ஸோ நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பாலை 45 டிகிரியில நான் வந்து த்ரோ பண்ண அப்படின்னா இட் வில் ரீச் மேக்ஸிமம் ரேஞ்ச். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 தீட்டா, இப்போ θ 1 θ 2 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த 2 தீட்டாலையும் ரேஞ்ச் வந்து சேமா இருக்கிறதுக்கான வேல்யூ என்ன? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த 2 தீட்டாவை பிளஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 90 டிகிரி வரும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஆயிருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் θ 1 வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரியா இருந்ததுன்னா θ 2 வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரியா இருக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா θ 1 வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரியா இருந்ததுன்னா θ 2 வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரியா இருக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இது 15 டிகிரியா இருந்ததுன்னா இது வந்து 75 டிகிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ல நான் வந்து த்ரோ பண்ண அப்படின்னா ரேஞ்சஸ் வில் பி சேம். ஓகேங்களா? ரேஞ்சஸ் வில் பி சேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஆன்சர். ரேஞ்ச் மேக்ஸிமமா இருக்கிறதுக்கு θ equal to 45 டிகிரியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீசணும், த்ரோ பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ வெலாசிட்டிக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ Vx வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட்,
ஸோ Vy வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்டா பிரிச்சிருந்தோம். ஸோ நமக்கு U வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட்ல தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம U கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? U வெக்டார் இஸ் ஈக்குவல்ஸ் டு Uy ஸ்கொயர் வெக்டார் பிளஸ் Ux ஸ்கொயர் வெக்டார். ஸோ வெக்டார்ஸ் லெசன் தான் ஈஸியா இருக்கு உங்களுக்கு, ஏன்னா இது 90 டிகிரியில இருக்க போகுது. ஸோ பிளஸ் 2Uy. ஸோ A வெக்டார் மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மேக்னிடியூட் தான் கண்டுபிடிக்க போறோம். மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல்ஸ் டு Ax ஸ்கொயர் பிளஸ் Ay ஸ்கொயர் பிளஸ் 2Ay Ay காஸ் தீட்டான்னு வரும். ஸோ இந்த இடத்துல காஸ் 90 வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகி இந்த டேர்ம் போயிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் காம்பனண்டோட ஸ்கொயர் ஒய் காம்பனண்டோட ஸ்கொயர் மட்டும் டைரக்டா நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெலாசிட்டி வெக்டர் அட் பர்டிகுலர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் Vx காம்பனண்ட் வந்து எப்பயுமே மாறாது. ஸோ U காஸ் தீட்டா தான் எப்பயுமே. இதே வந்து பார்த்தீங்கன்னா Vy காம்பனண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா S is equals to ut plus half at ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா V is equals to U plus at. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நீங்க எதை வேணா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது. ஸோ அதை வச்சு போடும்போது கொஞ்சம் குழப்பம், பெரிய ஈக்குவேஷன்ஸா வரும். பட் நம்ம இதை வச்சு போடும்போது கொஞ்சம் சின்ன ஈக்குவேஷனாவே முடிஞ்சிடும். ஸோ இப்போ Vy is equals to U. ஸோ U என்னது? U காம்போனன்ட்ல y டேர்ம் என்னது? U sin theta. U sin theta மேல போறங்காட்டி மைனஸ் G இன்டூ T. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு காம்போனன்ட் கிடைச்சிருச்சு. அப்போ V வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன? V வெக்டாரோட மேக்னிடியூட் என்ன? ரூட் ஆஃப் U cos theta ஹோல் ஸ்கொயர் பிளஸ் U sin theta மைனஸ் GT ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா V வெக்டாரோட மேக்னிடியூட் நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் டேர்ம். ஸோ மேக்னிடியூட் டேர்ம். ஸோ இதே வந்து எனக்கு வந்து தீட்டா வேணும். அட் சர்டைன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தீட்டா வேணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷனும் இருக்கும் மேக்னிடியூடும் இருக்கும். ஸோ மேக்னிடியூட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே நான் வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம் போட்டுற வெயிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து டயக்ராம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல ஸோ இந்த பாயிண்ட்ல எனக்கு வந்து தீட்டா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டோ இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸோ பேரலா ஒரு லைன் வரைங்க. ஓகேங்களா? பேரலா ஒரு லைன் வரைங்க. அதுக்கப்புறம் இந்த கர்வ் தானே, இது கர்வ் தானே, நம்ம சர்க்கிளுக்கு எப்படி டேஞ்சன்ட் வரைவோமோ அதே மாதிரி இந்த கர்வுக்கும் ஒரு டேஞ்சன்ட் வரைங்க. ஸோ ஓகே, டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? டேஞ்சன்ட். ஸோ இந்த மாதிரி டேஞ்சன்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேஞ்சன்ட்டுக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸோட பேரலல் லைனுக்கும் எவ்வளவு தீட்டா இருக்குது அதுதான் அந்த தீட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்க போகுது. எப்படி கொடுக்கும் அப்படின்னா tan theta equal to Vy divided by Vx. சரிங்களா? சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாயிண்ட் P அப்படின்னா அந்த பாயிண்ட் P ல இருக்கக்கூடிய Vx டேர்ம் ஓட மேக்னிடியூட் டிவைடட் பை அதே இடத்துல இருக்கக்கூடிய Vx டேர்மோட மேக்னிடியூட டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த tan theta. சோ theta வச்சு theta equal to tan inverse of Vy divided by Vx அப்படின்னு போட்டீங்கன்னா you will be getting the direction. So இது வந்து பாத்தீங்கன்னா magnitude of the velocity at particular point அந்த curveல. சரிங்க? அந்த motion trajectory அப்படின்னு சொல்லுவாங்க. the path of the particle தான் வந்து பாத்தீங்கன்னா trajectory அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த trajectoryல at particular timeல at particular pointல at particular timeல நீங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ at particular point or at particular timeல எவ்வளவு magnitude இருக்கும், எவ்வளவு டைரக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ். நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து டைரக்டா கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ அட் ஹெச்மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் Vy is equals to 0. ஸோ அப்போ மொமெண்டம் அப்படின்னா நான் P ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ P வெக்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ P வெக்டர் அட் ஹெச்மேக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அப்போ M is equals to U வெக்டர். MU வெக்டர். ஸோ MU தான் வந்து பாத்தீங்கன்னா P வெக்டரோட ஃபார்முலா. மொமெண்டம் is equals to MU. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டான ஃபார்முலா. ஸோ எனக்கு வந்து அட் ஹெச்மேக்ஸ்ல எனக்கு Vy 0 தெரியும். ஆனா Vx வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கும். Vx இருக்கும். அப்ப என்ன இருக்கலாம்? Vx வெக்டார் ஈக்குவல் டு MU cos theta அப்படி கூட நம்மளால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ மொமெண்டம் அட் ஹெச்மேக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு MU வெக்டார் cos theta. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டான ஒரு ஈக்குவேஷன் கூட. இதே வந்து கைனடிக் எனர்ஜி கேட்டாங்கன்னா ஸோ கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்ட்டுக்கும் ஒரு டைரக்டான ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் வச்சும் போடலாம். இல்ல அப்படின்னா half mv ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வச்சு போட்டீங்கன்னா half m இன்டூ வீக் பதிலா Ux சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா தெரியும் U cos theta ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து கைனடிக் எனர்ஜி அட் ஹெச்மேக்ஸ். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனோட ஜெனரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. டைம் ஆஃப் ஃபிளைட், ரேஞ்ச், அதுக்கப்புறம் ஹெச்மேக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வெலாசிட்டியோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது, மொமெண்டம் அட் ஹெச்மேக்ஸ், கைனடிக் எனர்ஜி அட் ஹெச்மேக்ஸ். ஸோ இந்த எல்லா கான்செப்ட்ல இருந்து
கண்டிப்பா நல்ல ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும். நீங்க மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் பாத்துக்கிட்டீங்கனால போதும், மேக்ஸிமம் டெரிவேஷன்ஸ் தேவையில்லை. ஸோ நான் எப்படி வந்தது அப்படிங்கறத காட்டக்கு தான் வந்து டெரிவேஷன் பார்ட் பார்த்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டைப். ஸோ இதுல 3 டைப். அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளைன்டு பிளேன்ல வச்சு இன்னொரு டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா 1 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன், செகண்ட் டைப், தேர்ட் டைப், ஃபோர்த் டைப், ஃபிஃப்த் டைப். ஸோ ஒரு டைப் பார்த்துருக்கோம், இனி 4 டைப் இதே வீடியோல கண்டினியூஸா பார்க்கலாம் வாங்க. பார்த்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. மறக்காம ஹியூமன்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட அல்டிமேட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இது உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீட் ஆஸ்பிரன்ஸ், ஜேஇ மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஷேரிங் வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அல்டிமேட் பேட்சால வந்து பாத்தீங்கன்னா பயனடையட்டும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ஸோ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைலேயே நமக்கு மொத்தம் 3 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது. ஸோ இந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷனையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் பாத்தீங்கன்னா ஸோ ஒரு டவர். ஸோ டவர்ல இருந்துட்டு இல்லை அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து ஒரு செர்டைன் ஹைட்ல இருந்துட்டு நான் ஒரு ஆப்ஜெக்டை இப்படி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டலா நான் வந்து பாத்தீங்கன்னா த்ரோ பண்றேன். ஸோ எப்படி த்ரோ பண்றேன் அப்படின்னா ஸோ நான் இப்படி டவர் மேல நின்றுட்டு ஜஸ்ட் இப்படி த்ரோ பண்றேன். இப்படி த்ரோ பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் சைட். ஸோ டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் சைடு வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ விஎக்ஸ் டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல கீழே இருக்குது. ஸோ எனக்கு ஆப்ஜெக்ட் இப்படி போக போக இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகி ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு பாத்தை டிராவல் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாத்தை டிராவல் பண்ணும். ஸோ இப்படி சரிங்களா, இப்படி டிராவல் பண்ணும். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செர்டைன் ஹைட்ல நான் ஒரு செர்டைன் ஹைட்ல இந்த இடத்துல இருக்கிறேன். ஓகேங்களா, செர்டைன் ஹைட்ல இந்த இடத்துல இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போறேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் இப்படிதான் த்ரோ பண்ணேன், இப்படி த்ரோ பண்ணேன், இப்படிதான் த்ரோ பண்ணேன், இப்படி செர்டைன் டிஸ்டன்ஸ் போயிட்டு அப்படியே இப்படி போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி போகாது, இட் இஸ் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லையும் டிராவல் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ எப்படி அப்படின்னா இப்படி ஓகேங்களா, கொஞ்சம் டிராவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். ஸோ இதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் வேணும். அதே மாதிரி நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் பார்க்கும்போது ஜெனரல் ஈக்குவேஷன் வேணும், டைம் ஆஃப் ஃபிளைட் வேணும். ஸோ ஹெச் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் டவரோட ஹைட். ஸோ டவர் என்ன ஹைட் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஒய் எக்ஸப் ஸ்மால் ஹெச் அப்படின்னா அந்த ஸ்மால் ஹெச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் மேக்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வெலாசிட்டி டைம் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரேஞ்ச் ஆர் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படின்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைலோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ப்ரொஜெக்டைல பொறுத்த வரைக்கும் யூஎக்ஸ் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டியோட ஈக்குவலா இருக்கும். பட் இனிஷியல் வெலாசிட்டி இன் ஒய் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 0. ஏன்னா ஒய் டைரக்ஷன் நம்ம எந்த வெலாசிட்டியும் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y is equals to -1/2 g x square by u square. ஸோ இந்த மாதிரி இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதே ஈக்குவேஷன் தான் s is equals to ut plus half at square தான். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த u அப்படிங்கிறது நம்ம uy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ t க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஹரிசாண்டல் தான் எடுத்துக்க போறோம். அப்போ ux is equals to d divided by t. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல x அப்படின்னு எடுத்துக்கலாம் டிவைடட் பை t. ஓகேங்களா, அப்போ t is equals to u, ux வந்து u னே போட்டுக்கலாம், x divided by u. அப்போ t is equals to x by u. பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஒய் டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெலாசிட்டி கொடுக்கல, ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 0 ஆகி அப்போ s is equals to 1/2 g t ஸ்கொயர். டி ஸ்கொயர் பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், g x ஸ்கொயர் பை u ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னா டைரக்ஷனை நம்ம மென்ஷன் பண்றதுக்காக. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கீழே தானே போகுது, வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கீழே இருக்கு. ஸோ அதனால வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இட் இஸ் நெகட்டிவ் டைரக்ஷன்ல தான், -j டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டைரக்ஷன் காட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் போட்டுக்கிறாங்க. பட் ஜெனரலா நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இட் இஸ் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைலோட பார்ட் 1 தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் இது. ஸோ அதுல வந்து என்ன பார்த்துருந்தோம், யூஎக்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஏஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0வா இருக்கும், யூஒய் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெச் மேக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹெச் மேக்ஸ் வந்து டவர் ஹைட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச்.
ரேஞ்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னா u இன்டூ ரூட் ஆஃப் 2h/g. ஸோ இதில் நீங்கள் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக போடலாம். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு நான் என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா s is equals to ut plus half at ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷனே கூட எடுத்துக்கலாம். ஸோ இது 0 ஆயிடும். அப்போ எஸ்க்கு பதிலாக நான் டவரோட ஹைட் h போட்டுக்கலாம். ஹாஃப் ஏக்கு பதிலாக g போட்டுக்கலாம். t வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 2 மேல பை h டிவைட் பை g. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் என்னது? டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 2h/g. ஸோ இப்போ ரேஞ்சுக்கும் அதே ஃபார்முலா s இஸ் ஈக்குவல்ஸ் டு ut பிளஸ் ஹாஃப் at ஸ்கொயர். ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் இருக்க போகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ux will be constant. ux will be constant. ஓகேங்களா? ux will be constant. அப்போ ax will be 0. அப்போ u into t. u root of t என்னது? டைம் ஆஃப் ஃப்ளைட் 2h/g. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சோட டைரக்ட் ஃபார்முலா. ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ஹரிசாண்டல் ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் டைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் பார்த்தாச்சு, டைம் ஆஃப் ஃப்ளைட், ஹெச்மேக்ஸ் பார்த்தாச்சு, ரேஞ்ச் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா velocity at particular time. Velocity at particular time வந்து பாத்தீங்கன்னா v is equals to root of ux ஸ்கொயர் பிளஸ் uy ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ux தெரியும். ux என்னன்னு தெரியும்? uனே தெரியும். நம்ம கொடுத்த வெலாசிட்டி தான் ux ல இருக்க போகுது. அப்போ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் uy. ஸோ நான் ஏற்கனவே ஏன் வந்து இந்த இடத்துல vx ஹோல் ஸ்கொயர் பிளஸ் vy ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ நான் ஏற்கனவே சொல்லி எக்ஸ் டைரக்ஷன்ல வெலாசிட்டி மாறாது. ஸோ அதனால நம்ம வந்து யூஎக்ஸ்னே போட்டு யூ ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். நம்ம கொடுத்த வெலாசிட்டியவே போட்டுக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் ஒய் டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வெலாசிட்டி கிடையாது. யூஒய் 0. ஆனா விஒய் இருக்குதுல, யூஒய் இருக்குது. விஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது? விஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூஒய் பிளஸ் 18 போட்டுக்கலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா 0. இது வந்து பாத்தீங்கன்னா 0வா போயிடும். அப்போ விஒய் is equals to gt ன்னு எழுதிக்கலாமா? gt. அப்ப அந்த gt இந்த இடத்துல எப்படி இருக்கும்? gt ஹோல் ஸ்கொயர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம். மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம். சோ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி tan θ ஃபார்முலா தான். tan θ ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். சோ tan θ எப்படி போட்டு கண்டுபிடிக்கிறது? சோ அதோட பாத் இப்படி தான் இருக்க போகுது. சோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைரக்டா ஒரு லைன் வரையணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைரக்டா ஒரு லைன் வரையும். சோ அதுக்கு வந்து நம்ம θ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சன்டாட்ட வரைஞ்சிட்டு நம்ம θ கண்டுபிடிச்சு tan θ ஈக்குவல் டு vy பை vx அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டிலோட டைப் 2. ஸோ டைப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தா டைப் 1ல இப்படி நான் ஹரிசாண்டலா வீசுறேன் அப்படின்னு. ஆனால் இந்த டைப் 2ல ஹரிசாண்டலா வீசாம ஹரிசாண்டலா வித் ரெஸ்பெக்ட் டு θ பட் கீழே இப்படி பார்த்த மாதிரி நான் த்ரோ பண்றேன். ஸோ அப்படி பார்த்த மாதிரி நான் த்ரோ பண்ணும்போது எனக்கு இப்படி தான் மோஷன் கிடைக்கும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டில விட எனக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல கம்மியாக கிடைக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நம்ம எப்படி காம்பனன்ஸாக பிரிக்கலாம்? ஸோ θ இருக்கிற காம்பனன்ட் வந்து u cos θ. இதே θ இல்லாத பர்பண்டிகுலர் காம்பனன்ட் என்னது? u sin θ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஒரு டேர்ம்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ அது இல்லை நம்ம போர்ஷன்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச், அதே மாதிரி ரேஞ்ச், டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா, வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம். செகண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் இருக்க போது இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் என்டையர் மோஷனுக்கு. அப்போ யூஎக்ஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறது யூக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் அப்படிங்கும்போது யூ காஸ்டிட்டா எக்ஸ் காம்பனண்ட்டுக்கு பேரலா இந்த காம்பனண்ட் வந்து யூ காஸ்டிட்டா இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். இதே ரேஞ்ச் அட் பர்டிகுலர் டைம் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு பதிலாக u cos θ into t. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்டையர் மோஷன் 5 செகண்ட்ஸ்ல நடக்குது. எனக்கு வந்து தேர்ட் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க அப்படின்னா இந்த டீக்கு வந்து தேர்ட் செகண்ட் அப்படின்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த ரேஞ்ச் அட் தேர்ட் செகண்ட். ஓகேங்களா? அட் தேர்ட் செகண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டை வச்சும் சொல்லலாம், இல்லைன்னா ஜென்ரல் டைம் வச்சும் சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல டைரக்ட் ஈக்குவேஷன் கிடையாது. பட் நம்ம s is equals to ut plus half at ஸ்கொயர். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கண்டுபிடிச்சலாம். ஸோ எஸ்க்கு பதிலாக நான் h அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் டவர் ஆஃப் த ஹைட் is equals to u sin θ vertical component into t time of flight அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். பிளஸ் 1/2 g டைம் ஆஃப் ஃப்ளைட் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து நீங்க இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ், ஸோ ஹெச் கொடுத்துருந்தாங்க, யூ கொடுத்துருந்தாங்க, θ கொடுத்துருந்தாங்க, ஜி வந்து நம்ம டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் இதுல இருந்து கொஸ்டின் வராது. டைம் ஆஃப் ஃப்ளைட் இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல இருந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி காம்போனன்ட் அட் பர்டிகுலர் டைம் வந்து பார்க்கலாம். ஸோ வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா v is equals to root of vx ஸ்கொயர் பிளஸ் vy ஸ்கொயர் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி
ux is equals to u cos theta நமக்கு கிடைச்சிருந்து. ஸோ என்டையர் மோஷன் படி எக்ஸ் காம்போனன்ட் வந்து வெலாசிட்டி வந்து சேமா தான் இருக்க போகுது. அப்போ vx வந்து பார்த்தீங்கன்னா u cos theta அப்படின்னே தான் வரப்போகுது. ஸோ vy மட்டும் மாறும். ஸோ vy is equals to v is equals to u plus at ஃபார்முலா எடுக்கலாம். vy is equals to uy நமக்கு என்ன கிடைச்சது u sin theta அப்படின்னு கிடைச்சது. u sin theta plus gt. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா vy காம்போனன்ட். அப்போ v is equals to மேக்னெட்டிக் கண்டுபிடிக்கிறதுக்கு v is equals to u cos theta whole square plus u sin theta plus gt whole square. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம் ஈக்குவேஷன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டிலேயே தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து செகண்ட் டைப்ல என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா இப்படி வீசுறது, செகண்ட் டைப் வந்து இப்படி டவுன் த வேர்ட்ஸ் வீசுறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வித் வெர்டிகல், ஸோ வெர்டிகலா வீசுறது. ஸோ நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் பார்த்தோம் இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் வித் செர்டைன் ஆங்கிள் டீட்டாவால வீசுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வீசுறது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இல்லாம, ஸோ இந்த இடத்துல நீங்க இதுக்கு பேரலா ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா, ஸோ அதை கிரவுண்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் படி பார்த்தோம்னா டீட்டா வச்சு வரையுது. ஸோ இது வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்டைலையும் நமக்கு செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் பிளஸ் இந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டோட செகண்ட் பார்ட் என்ன பார்த்தோம், இப்படி வீசுறது. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் முடியிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் செர்டைன் வெலாசிட்டி காம்போனன்ட். அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்லயும் இருக்கும், ஒய் டைரக்ஷன்லயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறங்காட்டி நமக்கு ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டுக்கு முன்னாடி பார்த்து ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் பாதி நேரமும் மீதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைலேயே செகண்டா பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி த்ரோ பண்றது. ஸோ அதுவும் சேர்ந்த மாதிரியான டைப் தான் இந்த தேர்ட் டைப். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன்ஸ், ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை காம்பனண்டா பிரிச்சிடலாம். டீட்டா இருக்கிற காம்பனன்ட் வந்து காஸ்ட் காம்பனன்ட், அதுக்கு பர்பெண்டிகுலர் இருக்க காம்பனன்ட் வந்து சைன் காம்பனன்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸா பிரிச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி ரேஞ்சு, வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம் ஆஃப் லைட்டுக்கான ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெச்மேக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி ஹெச்மேக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைலையும் செகண்ட் டைப் ஆஃப் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைலையும் டவருக்கு மேல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் போகவே இல்லை. பட் இந்த டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல தான் டவருக்கு மேல போயிருக்குதுல, அப்போ ஹெச்மேக்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஹெச்மேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன ரெண்டு டைப், ஸோ ஆப்ளிக் ப்ரொஜெக்டைலும் சேர்ந்து இருக்குது, இதோட பார்ட் டைப் 2வும் சேர்ந்து இருக்குது. ஸோ நம்ம டைப் 2 படி ஹைட் ஆஃப் த டவர் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெச்மேக்ஸ். ஹைட் ஆஃப் த டவர் தான் வந்து ஹெச்மேக்ஸ். ஹைட் ஆஃப் தி டவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்மேக்ஸ். பட் நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் படி நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. என்ன ஈக்குவேஷன்? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta divided by 2g. அப்ப hmax is equals to u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta divided by 2g plus height of the tower. So height of the towerக்கு மேல இவ்வளவு தூரம் போயிருக்குது அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் படி hmax. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைப் 2 ஓட hmax. ஸோ இந்த டோட்டல் hmax தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டரோட தேர்ட் டைப்போட hmax. ஸோ hmax is equals to ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் hmax plus height of the total tower. ஸோ இது பாத்தீங்கன்னா hmax ஓட ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னா அதே மாதிரி u cos theta into t தான். ஸோ u cos theta t எழுதிக்கலாம், டைம் ஆஃப் ஃபிளைட்டும் எழுதிக்கலாம். ஸோ என்டையர் மோஷனை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா டைம் ஆஃப் ஃபிளைட் எழுதிக்கங்க. இல்லை நான் பர்டிகுலர் டைம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா வெறும் டைம் மட்டும் எழுதிக்கங்க. ஸோ இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட்கான ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் எப்படி பார்த்தோம், செகண்ட் டைப்ல h is equals to u sin theta t plus 1/2 gt ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இதுல எப்படி வரும் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் மட்டும் வரும். அப்ப h is equals to minus u sin theta t plus half gt ஸ்கொயர். ஸோ ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஸோ நீங்க அந்த மோஷன்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் u sin thetaவும் gயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்லயே இருக்கும். பட் நீங்க இனிஷியல் வெலாசிட்டி இந்த மோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா u இந்த மாதிரி இருக்கும், g இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் g வைஸ் பாசிட்டிவ் எடுத்து எழுதுறங்காட்டி நான் வந்து இந்த காம்பனன்ட் மட்டும் நான் மைனஸ்ல போட்டுக்கிறேன். ஸோ இது அவ்வளவுதான். ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வந்து இந்த மைனஸ் மட்டும் தான் வேரி ஆகும். அப்ப h is equals to minus u sin theta t plus half gt ஸ்கொயர். ஸோ இதோட இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம டைம் ஆஃப் ஃபிளைட் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா. இனி வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம் v is equals to root of vx ஸ்கொயர் plus vy ஸ்கொயர். ஸோ vx வந்து பாத்தீங்கன்னா சேம் தான், அப்போ vuxனே வந்துடும், அப்போ u cos theta வந்துடும். ஸோ vy வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு uy plus at. uy plus at. uy என்ன எழுதலாம், u sin theta எழுதலாம், u sin theta எழுதலாம். ஸோ அந்த ஏற்கனவே மோஷன்லேயே சொல்லியிருந்தேன், அது வந்து பிளஸ் u sin theta போட்டிருந்தோம், இந்த இடத்துல மைனஸ் u sin theta போட்டுங்க பிளஸ் gt. அப்போ v is equals to root of u cos theta whole square plus minus u sin theta plus gt whole square. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்
ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் முடிஞ்சது. ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் 1, ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் மொத்தம் 3 முடிஞ்சது. ஸோ இதோட ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அல்டிமேட் பேட்ச் குரூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா தந்துடுறேன். ஸோ ஒரே பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே தந்துடுறேன். ஸோ இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்டு பிளேன்ல வச்ச மாதிரி. ஸோ இன்க்ளைன்டு பிளேன்ல இந்த இடத்துல இருந்து வீசினா எப்படி கிடைக்கும், ஸோ அந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இன்டு பிளேன்ல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல் மோஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டவரையே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ டவர் எடுத்துட்டு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால் பண்றேன். ஸோ ஃப்ரீ ஃபால் பண்றப்ப அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரீ ஃபாலுக்கு எடுத்துக்கூடிய டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா T1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா டீனே எடுத்துக்கிறேன். ஸோ ஜெனரல் நோட்டிஃபிகேஷன் டீனே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே டவர்ல இருந்து அதே ஆப்ஜெக்டை நல்லா நோட் பண்ணீங்க. அதே ஆப்ஜெக்டை இந்த மாதிரி ஒரு தடவையும் வீசுறேன். ஸோ இந்த மாதிரி வீசுறப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா T1. இதே இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய டைம் வந்து T2. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன் மோஷன் படி. இது வந்து 2 டைமென்ஷன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைலேயே செகண்ட் டைப்பும் தேர்ட் டைப்லையும் கொடுத்துருக்கிறேன். ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து T1, T2. ஸோ இதுல வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னா டவரோட ஹைட் சேமா இருக்கணும், டவரோட ஹைட் சேமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதே ஆப்ஜெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டை வீசுறம் பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி, அந்த இனிஷியல் வெலாசிட்டி ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்போ இது V1 வெலாசிட்டி வீசுனா இது V2 வெலாசிட்டினா V1 = V2 அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள். அப்ப இந்த டைம் இந்த ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த டைம் T1 டைம் T2 கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம T வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். T = T1 × T2. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா, அப்ளிகேஷன் ரிலேட்டட் டைரக்ட் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது 3 டைப். ஸோ ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ட்லேயே செகண்ட் டைப் தேர்ட் டைப்னா நீங்க கொஸ்டின் படிச்சு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கேட்கறாங்க அப்படின்னா T = T1, T2. இதை வந்து இது கொடுத்துட்டு இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு வேற ஏதாச்சும் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க இந்த ரூட்டை வந்து இந்த பக்கம் வந்து ஸ்கொயர் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டைல் பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இன்க்ளைன்டு பிளேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஃப் ஆங்கிள் பீட்டா இன்க்ளைன்டு. ஸோ இன்க்ளைன்டு பிளேன்னா என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து செர்டைன் ஆங்கிளுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைன்டு ஆங்கிள். ஸோ அந்த இன்க்ளைன்டு ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிருக்கோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தான் மேக்ஸிமம் மெஷர் பண்ணோம். ஸோ பீட்டான்னு நான் வச்சுக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல இருந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல தூக்குறேன். இப்படி தூக்கிட்டேன். ஸோ ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் வந்து கிரவுண்ட் எப்படி த்ரோ பண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல இருந்து த்ரோ பண்ணா எனக்கு இப்படி கிடைக்கும். அதையே நான் இன்க்ளைன்டு பிளேன்ல இப்படி த்ரோ பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ எந்த ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ளைன்டு பிளேன்ல எந்த ஆங்கிள் நான் த்ரோ பண்றேன் அதை வந்து நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் வச்சு நிறைய ஈக்குவேஷன்ஸ் வருது. டைம் ஆஃப் ஃபிளைட் வரும், ஹரிசாண்டல் ரேஞ்ச் வரும், ரேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேன் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது எல்லா ஈக்குவேஷன்ஸுமே பார்க்கலாம். இந்த ஆல்ஃபாவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டே எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா நம்ம மெஷர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க எல்லா ப்ரொஜெக்டைல் மோஷன்லயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த டீட்டாவா இருந்தாலும் எடுத்திருப்போம். ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிளையும் அந்த ப்ரொஜெக்டைல் நான் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டோடய நான் ஆல்ஃபான் டோட்டலா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அலாங் பிளேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா u cos θ cos minus alpha. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி அலாங் த பிளேன். ஸோ இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வெக்டாரை வந்து பாத்தீங்கன்னா ரிசல்யூஷன் பண்ணா மட்டும்தான் எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர். ஸோ அதை நான் வந்து வெக்டாரை பிரிச்சு அப்படின்னா தீட்டா இருக்கிற காம்பனன்ட் ஒன்று, தீட்டாக்கு பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் உண்டு. ஸோ தீட்டா இருக்கிற காம்பனன்ட் உண்டு, பர்பெண்டிகுலர் காம்பனன்ட் உண்டு. ஸோ இது வந்து காஸ் காம்பனன்ட் எழுதலாம், இது வந்து சைன் காம்பனன்ட் எழுதலாம். ஸோ பட் எனக்கு இந்த இடத்துல இது மட்டும்தான் தீட்டா. நான் இந்த ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பண்ணும்போது இது மட்டும்தான் தீட்டா. பட் எனக்கு இது டோட்டல் தான் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா. அப்ப ஆல்ஃபால இருந்து பீட்டா எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த ஆங்கிள் கிடைச்சிருமா? அப்ப இது ஆல்பா மைனஸ் பீட்டா. ஸோ அப்ப இந்த காம்பனன்ட் என்ன வரும்? u வெக்டார் காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா. இதே இந்த வெக்டார் என்ன வரும்? சைன்ல வரும். u வெக்டார் சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அலாங் த பிளேன் இதுதான் பிளேன். அப்ப அலாங் த பிளேன் எது இருக்குது? u வெக்டார் காஸ் சைன் மைனஸ் ஆல்பா. காஸ்
ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சாரி யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதே இனிஷியல் வெலாசிட்டி பர்பண்டிகுலர் டு பிளேன். இனிஷியல் வெலாசிட்டி பர்பண்டிகுலர் டு பிளேன் என்னது? இதுதானே பர்பண்டிகுலர் டு பிளேன்ல தானே இருக்குது. அப்ப பர்பண்டிகுலர் டு பிளேன் என்னது? யூ வெக்டார் sin alpha minus beta sin alpha minus beta. So இது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வெக்டர் along the plane and perpendicular to the plane. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர் அலாங் த பிளேனும் பர்பண்டிகுலர் டு பிளேனும் பார்த்தோம். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டேர்ம் அலாங் த பிளேனும் பர்பண்டிகுலர் பிளேனும் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். சோ இந்த ரெண்டை ஏன் இப்படி கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஈஸியா டைம் ஆஃப் ஃபிளைட் ஃபார்முலாவா இருக்கட்டும் ரேஞ்சோட ஃபார்முலாவா இருக்கட்டும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ அதனாலதான் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம எப்பயுமே என்ன தெரியும், ஜி வந்து டவுன்வர்ட்ஸா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்க்ளைன்ட் பேர்ல நான் பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அதுல இருந்து ஜி வந்து கீழே ஆக்ட் ஆகுதுப்பா, ஜி கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு இந்த ஜியை வந்து நான் பர்பண்டிகுலர் காம்பனன்ஸா பிரிக்கணும். ஸோ எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பீட்டா வந்து எந்த பக்கம் வரும், ஜிக்கு இந்த லைனுக்கு இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமானு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஜி லைன் அப்படியே பர்பண்டிகுலர் காம்பனண்டா வெட்டிடுங்க. ஸோ வெட்டிட்டீங்களா? ஸோ இது வந்து 90 டிகிரி. மொத்தமா ட்ரையாங்கிளோட டிகிரி வந்து என்னது 180 டிகிரி. ஏற்கனவே இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது, பிளஸ் இந்த இடத்துல பீட்டா டிகிரி இருக்குது, பிளஸ் இந்த இடத்துல எனக்கு வேணும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னது 180 மைனஸ் 90 மைனஸ் பீட்டா. அப்போ 90 மைனஸ் பீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் என்னது 90 மைனஸ் பீட்டா. ஸோ எனக்கு 90 மைனஸ் பீட்டா ஆங்கிள் வேண்டாம், பீட்டா ஆங்கிள் எங்க வருதுன்னு தெரியணும். ஸோ அப்ப நாம என்ன பண்ணலாம், ஸோ ஆஸ் அ டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன். ஸோ லைன்னாலும் 180 டிகிரி தான். அப்போ 180 டிகிரி இஸ் டு இது ஒரு சைட் ஆஃப் ஆங்கிள் 90 மைனஸ் பீட்டா. ஸோ மைனஸ் பீட்டா பிளஸ் இந்த இடத்துல எனக்கு வேணும் ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒய். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இந்த பக்கம் வந்தீங்கன்னா 90 பிளஸ் பீட்டா, 90 பிளஸ் பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 90 பிளஸ் பீட்டா. ஸோ இந்த ஃபுல் ஒய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 90 பிளஸ் பீட்டா. ஆனா எனக்கு வந்து பீட்டா ஆங்கிள் மட்டும்தான் வேணும். ஸோ பீட்டா ஆங்கிள் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறங்காட்டி இந்த பிளேனுக்கு நான் பர்பண்டிகுலரா ஒரு காம்பனன்ட் வெட்டிக்கிறேன். பர்பண்டிகுலரா ஒரு காம்பனன்ட் உள்ளேயும் வெளியே எப்படி வேணா கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இது வந்து பர்பண்டிகுலர் ஆங்கிளா மாறிடும், இது வந்து பர்பண்டிகுலர் ஆங்கிளா மாறிடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது வந்து 90 டிகிரி பர்பண்டிகுலர் பிளஸ் பீட்டா தான் நமக்கு இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன், அந்த ஆங்கிளை வச்சு நான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இந்த இடத்துல வருது. அப்ப எனக்கு டீட்டா தெரிஞ்சிருச்சு. ஸோ டீட்டா வச்சு ஜியை ரெசல்யூட் பண்ணுங்க. டீட்டா இருக்கிற காம்பனன்ட் என்னது காஸ். இதே டீட்டா இல்லாம இருக்கிற பர்பண்டிகுலர் காம்பனன்ட் என்னது ஜி சைன் பீட்டா, சைன் பீட்டா. ஓகேவா? இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் அலாங் த பிளேன் என்னது, ஆக்சலரேஷன் அலாங் த பிளேன் என்னது ஜி சைன் பீட்டா, ஜி சைன் பீட்டா. இதே பர்பண்டிகுலர் டு த பிளேன் என்னது, பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஜி காஸ் பீட்டா. சோ நமக்கு இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ். இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா இனிஷியல் வெலாசிட்டி along the plane perpendicular to the plane, acceleration along the plane perpendicular plane, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் இன்னி அடுத்து சொல்லக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் நீங்களே ஈஸியா டெரைவ் பண்ணிக்கலாம். நான் டைரக்ட் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட்டோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 2u sin alpha minus beta divided by g cos beta. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட்டோட டைரக்ட் ஈக்குவேஷன். ஸோ இனி நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஒன்று இருக்கு, ரேஞ்ச் along the plane இருக்கு. ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிசாண்டல் ரேஞ்ச் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிருந்து வீசுற ப்ரொஜெக்டில் இது வரைக்கும் போயிருக்குது அப்படின்னா அப்போ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கூடியது எவ்வளவு வரும், ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இவ்வளவுதான் டிராவல் பண்ணிக்குது. அப்போ இதுதான் எக்ஸ் அப்படிங்கிறதா ஹரிசாண்டல் ரேஞ்ச். அப்ப ரேஞ்ச் அலாங் த பிளேன் என்னது, ரேஞ்ச் அலாங் த பிளேன் என்னது, இதுதான் ரேஞ்ச் அலாங் த பிளேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ளைன்டு பிளேன் எவ்வளவு ரேஞ்ச் டிராவல் பண்ணிக்குது அதை நான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது டிஸ்டன்ஸ் டிராவல்டு வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஃபார்முலா என்னது, ரேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டோட ரேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுக்கும் ரேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேனுக்கும் என்னென்ன ஆங்கிள்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துறேன். ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ ஸ்கொயர் 2 sin alpha minus beta into cos alpha divided by g cos beta.
ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரேஞ்ச் ஃபார்முலா நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் பாத்தீங்களா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆப்ளிக் ப்ரொஜெக்டர் தான். பட் இது வந்து ஸ்பெஷல் கேஸ், இன்க்ளைன்டு பிளேன் வச்சுக்க. ஸோ அந்த ஆப்ளிக் ப்ரொஜெக்டரோட டைம் ஆஃப் ஃபிளைட் ஈக்குவேஷன் எடுத்து பாருங்க. அது என்ன இருக்கும், 2u sin theta divided by g. ஸோ அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்திருக்கு. இதே வந்து ஹரிசாண்டல் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன வந்திருக்கும், u ஸ்கொயர் 2 sin theta cos theta divided by g னு வந்திருக்கும். ஸோ அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி எனக்கு இந்த டேர்ம் வந்திருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரேஞ்ச் அலாங் த பிளேன். ஸோ ரேஞ்ச் அலாங் த பிளேன் r is equals to என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா u ஸ்கொயர் 2 sin alpha minus beta cos alpha divided by g cos square beta. ஸோ இது எப்படி எழுதலாம் ஜெனரலா, ஸோ மேல இருக்கிற டைம் அப்படியே இருக்குது, ஜியும் இருக்குது, காஸ் பீட்டா காஸ் பீட்டா, ஆனா ஒரு காஸ் பீட்டா அதிகமா இருக்குது. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் டிவைடட் பை காஸ் பீட்டா அப்படின்னு கூட எழுதலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது டைம் ஆஃப் ஃபிளைட்டோட டைரக்ட் ஈக்குவேஷன், டைம் ஆஃப் ஃபிளைட்டோட டைரக்ட் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் கண்டிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். இது வந்து ரேஞ்ச் அலாங் த பிளேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் அலாங் த பிளேனுக்கும் ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கும் உள்ள ரிலேஷன், ஆர் ரேஞ்ச் அலாங் த பிளேன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரேஞ்ச் அலாங் த ஹரிசாண்டல் divided by cos beta. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சுக்கான ஃபார்முலாஸ். ஏற்கனவே ஆப்ளிக் ப்ரொஜெக்ட்லயே பார்த்திருந்தோம் ஆர் மேக்ஸ் எப்ப கிடைக்கும், ஸோ அதுக்கான டீட்டா பார்த்திருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல நம்ம வீசினதுக்கும் ஹரிசாண்டல் மேக்ஸிமம் வந்து ரேஞ்ச் மேக்ஸிமம் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஆல்பா ஈக்குவல் டு 45 டிகிரி பிளஸ் பீட்டா டிவைடட் பை 2. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் இருக்கும்போது we will be getting the r max in ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் இன் இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இன்க்ளைன்டு பிளேன்ல நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் பண்ணும்போது ஆர் மேக்ஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த ஆல்பாவோட வேல்யூ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னா நான் இப்போ வீசர் அப்படின்னா இதுதானே ஆல்பா. ஸோ அந்த ஆல்பாவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 45 டிகிரி பிளஸ் பீட்டா பை 2க்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னா we will be getting the r max. ஸோ ஆர் மேக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், ஆர் மேக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் டிவைடட் பை g 1 பிளஸ் sin beta. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டான ஈக்குவேஷன். ஸோ ஆர் மேக்ஸோட வேல்யூ என்னது, ஆர் மேக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி இன்டூ 1 பிளஸ் sin beta. ஸோ இனி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர் மேக்ஸ் வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் கண்டுபிடிச்சிருந்தோம். அதே மாதிரி எந்த ரெண்டு டீட்டாக்கு இப்போ டீட்டா 1 டீட்டா 2னா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் இருந்ததுன்னா அதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இதுல வந்து எப்படி வந்து ரேஞ்ச் வந்து சேமா இருக்கும் அப்படின்னா டீட்டா 1 வந்து ஆல்பாவோட வேல்யூவா இருந்தது அப்படின்னா தீட்டா 2 வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் எதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ரேஞ்ச் ஹரிசாண்டல் ரேஞ்சும் சரி இதே ரேஞ்ச் அலாங் த பிளேனும் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர்னு வராது, x1 ஈக்குவல் டு x2 வரும், r1 இஸ் ஈக்குவல் டு r2. அந்த டீட்டா 1 போடும் பொழுது நமக்கு வர ரேஞ்ச் அலாங் த பிளேனும் டீட்டா 2 போடும்போது வர ரேஞ்ச் அலாங் த பிளேனும் ஈக்குவலா இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு அதே மாதிரி ஹரிசாண்டல் ரேஞ்ச் 1ம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் 2ம் ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்படி வராது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு வராது. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லலாம், இல்லைன்னா மோஷன் இன் 2 டைமென்ஷன், இல்லைன்னா மோஷன் இன் பிளேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம ஹீமன்ஸ் அகாடமி அல்டிமேட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஹீமன்ஸ் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும். ஸோ அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அடையும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. பாய்.